நாம் சென்ற வகுப்பில் நோய்கள் எப்படி பூவுலகிற்கு வந்தன என்பதை பற்றி அகத்தியர் வைத்திய சில்லறை கோவையில் தந்த அந்த ஒரு தொன்மக் கதையினை நாம் பார்த்தோம். பொதுவாக நோய்கள் எவ்வாறு பிறக்கின்றன, எவரை சென்று அடைகின்றன என்பவற்றை சிறிது இப்பொழுது நாம் காணலாம். நோய்களுக்கெல்லாம் அடிப்படையாகிய வலி, அழல், ஐயம், அதாவது காற்று, தீ, நீர், இந்த மூன்றினுடைய வேறுபாடுகளால் நோய்கள் உண்டாகின்றன. இம்மூன்றையும் முறையே அரசன், அமைச்சன், சேனை தலைவன் என்று கூறலாம். இவை மூன்றும் உடலாகிய கோட்டையின் கண் இருந்து ஆதிபுரம் என்ற அரசு முறையை செலுத்துகின்றன என்பர். ஆதலால் உடலை அறிவுடையோர் பழங்கோட்டை என்று கூறுவர். மேலும் அந்த அரசிற்கு பரிவாரங்களாக இருப்பவை நோய் கூட்டங்களே. அவைகள் பேய்களைப் போல உருவம் எடுத்து அக்கோட்டையாகிய உடலை அழிக்க முற்படுகின்றன. அவை யாவை என்ற வினா நம்மிடையே எழும். அவைதான் பெரும் பசி, தாகம், வெயிலிலும் மழையிலும் வழிநடை கொள்ளுதல், தண்ணீரில் மிகவும் நனைதல், மிக்க சோம்பல், மிக்க சினம் கொண்டு பேசுதல், இயற்கையாக தூக்கம் வந்த நேரத்தில் தூங்காது விழித்திருத்தல், முறையின்றி பெண்களை கூடுதல், அதிக வீரத்தனம் காட்டுதல், மிக்க கனமுள்ளவற்றை சுமத்தல், மலசலங்களை அடக்குதல் முதலான இவற்றினால்தான் நோய்கள் எல்லாம் உண்டாகின்றன. பொதுவாக நோய்கள் 4448 என்று கூறுவர். அவை என்னென்ன நோய்கள் என்பதை வாத நோய் 84, பித்த நோய் 48, கபநோய் 96, தனுர்வாத நோய் 300, காச நோய் 7, பெருவயிறு நோய் 8, சூளை நோய் 200, பாண்டு நோய் 10, கண் நோய் 90, சிலந்தி நோய் 60, குண்ம நோய் 8, சன்னி நோய் 76, ஏப்ப நோய் 95, சுரநோய் 85, மகோதர நோய் 7, தலைவீக்க நோய் 5, உடம்பு வீக்க நோய் 16, பிளவை நோய் 10, படுவன் நோய் 11, தொப்புள் நோய் 7, பீலி நோய் 8, வசிய நோய் 5, கரப்பா நோய் 90, கெண்டை நோய் 10, குட்ட நோய் 20, கதிர்வீச்சு நோய் 3, பல்லீரு நோய் 5, சோகை நோய் 16, இசிவு நோய் 6, மூச்சை நோய் 7, சூளை நோய் 46, மூல நோய் 9, கடல் நோய் 10, பீனிசை நோய் 10, கடிவிட நோய் 76, நாக்கு பல் நோய் 76, கிராணி நோய் 25, மாலைக்கண் நோய் 20, அதிசார நோய் 25, கட்டி நோய் 12, கிருமி நோய் 6, மூட்டு நோய் 30, மூட்டு தொடர் நோய் 20, வாந்தி நோய் 5, கல்லடைப்பு நோய் 80, வாயு நோய் 90, திமிர் நோய் 10, விப்புறுதி நோய் 18, மேத நோய் 21, நீர் நோய் 5, விட நோய் 16, காது நோய் 10, விக்கல் நோய் 10, அரோசிக நோய் 5, மூக்கு நோய் 10, கடி தோட நோய் 500, காயம் குத்து வெட்டு நோய் 700, கிரந்தி நோய் 48, பொறிவிட நோய் 800, நீர்க்கோவை 200, துடி நோய் 100, குழந்தை நோய் 100 என 4482 நோய்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொதுவாக 4448 நோய்கள் என்று பல சித்தர்கள் உரைக்க, யோகி சிந்தாமணி, ஆத்ம சார சங்கிருதம், பரராச சாகரம், நாடி நூல் முதலானவையும், வைத்திய பெருநூல் காவியமும் கூட அதிகமாக இருக்கின்ற நோய்களை பற்றி 34 நோய்களை பற்றியும் கூறுகின்றன. எப்படி இருந்தாலும் இந்த தற்கால நிலைமைக்கு ஏற்றவாறு எழுதியுள்ள சிறந்த மருத்துவ நூல்களில் காணப்படும் நோய்களினுடைய தொகுப்பை அறிந்து அவற்றினுடைய குறிகுணங்களையும் எண்வகை தேர்வுகளால் முன்பே நாம் கூறியிருக்கிறோம். அந்த தேர்வுகளால் அறிந்து சிறந்த வழிமுறைகளை கையாள்வதுதான் இப்போதைய சித்த மருத்துவமாக இருக்கிறது. எனவே
எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்க வேண்டும் என்பதையும் மிகவும் சிறப்பாக சித்தர்கள் எழுதி வைத்துள்ளனர். பொதுவாக உங்களிடத்திலே நான் முன்பே கூறியிருப்பது போல மனித தேகத்தை 3 வித பாகுபாடுகளாக விவரிக்கலாம். ஒன்று தூல தேகம், 2வது சூட்சும தேகம், 3வது காரண தேகம். இந்த தூல தேகம் சத்த தாதுக்களை ஆதாரமாக கொண்டு பிண்ட தத்துவ நிலையில் நிற்கிறது. சூட்சும தேகம் தச நாடிகளையும் தச வாயுக்களையும் ஆதாரமாக கொண்டு சராசர தத்துவ நிலையில் விளங்குகிறது. காரண தேகம் பஞ்சபூதங்களை ஆதாரமாக கொண்ட அண்ட தத்துவ நிலையில் விளங்குகிறது. எனவேதான் உடலியல் தத்துவம் கூறுகின்ற சித்தர்கள் 96 தத்துவங்களை பற்றி நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். தூல தேகத்தில் தோன்றும் நோய்களை நாம் உடற்பிணிகள் என்கிறோம். சுகாதார பிசகால் உண்டாகும் சுரங்கள், நீர்க்கோவை, சிரங்கு, வெட்டு, குத்துக்காயம், முன்னிலை தத்துவ சீதோஷ்ண பேதங்களால் வேறுபாடுகளால் உண்டாகின்ற நோய்கள், சில குணக்கேடுகள், பசி முதலானவை எல்லாம் தூல தேகத்தில் தோன்றுகின்ற நோய்கள். சூட்சும தேகமாகிய நுண் தேகத்தில், அதாவது கண்களுக்கு புலப்படாத உள் உறுப்புகளில் தோன்றுபவை சன்னி, சயம், குட்டம், நீரிழிவு, வாதம் முதலானவை. காரண சரீரத்தில் தோன்றுபவை பிறவிப்பிணிகள். இவைதான் நரை, திரை, மூப்பு, பயம், சாக்காடு எனும் பிறவி நோய்கள். இந்த 3 உடல்களிலும் தோன்றக்கூடிய முப்பிணிகளுக்கும் தமிழ் சித்த மருத்துவ தத்துவ முறைப்படி சிகிச்சைகள் முறையாக தரப்பட்டுள்ளன. இவற்றிற்கான மருந்துகள் என்று பார்க்கும் பொழுது அகமருந்து, புறமருந்து என்று 2ஆக பிரிக்கப்படுகிறது. மருந்தை உட்கொள்ளுகின்ற முறைகளையும் நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார்கள். அவற்றை பிறகு பார்க்கலாம். நாம் சென்ற வகுப்பில் நோய்கள் எப்படி பூவுலகிற்கு வந்தன என்பதை பற்றி அகத்தியர் வைத்திய சில்லறை கோவையில் தந்த அந்த ஒரு தொன்மக் கதையினை நாம் பார்த்தோம். பொதுவாக நோய்கள் எவ்வாறு பிறக்கின்றன, எவரை சென்று அடைகின்றன என்பவற்றை சிறிது இப்பொழுது நாம் காணலாம். நோய்களுக்கெல்லாம் அடிப்படையாகிய வலி, அழல், ஐயம், அதாவது காற்று, தீ, நீர், இந்த 3னுடைய வேறுபாடுகளால் நோய்கள் உண்டாகின்றன. இம்மூன்றையும் முறையே அரசன், அமைச்சன், சேனை தலைவன் என்று கூறலாம். இவை 3ம் உடலாகிய கோட்டையின் கண் இருந்து ஆதிபுரம் என்ற அரசு முறையை செலுத்துகின்றன என்பர். ஆதலால் உடலை அறிவுடையோர் பழங்கோட்டை என்று கூறுவர். மேலும் அந்த அரசிற்கு பரிவாரங்களாக இருப்பவை நோய் கூட்டங்களே. அவைகள் பேய்களைப் போல உருவம் எடுத்து அக்கோட்டையாகிய உடலை அழிக்க முற்படுகின்றன. அவை யாவை என்ற வினா நம்மிடையே எழும். அவைதான் பெரும் பசி, தாகம், வெயிலிலும் மழையிலும் வழிநடை கொள்ளுதல், தண்ணீரில் மிகவும் நனைதல், மிக்க சோம்பல், மிக்க சினம் கொண்டு பேசுதல், இயற்கையாக தூக்கம் வந்த நேரத்தில் தூங்காது விழித்திருத்தல், முறையின்றி பெண்களை கூடுதல், அதிக வீரத்தனம் காட்டுதல், மிக்க கனமுள்ளவற்றை சுமத்தல், மலசலங்களை அடக்குதல் முதலான இவற்றினால்தான் நோய்கள் எல்லாம் உண்டாகின்றன. பொதுவாக நோய்கள் 4448 என்று கூறுவர். அவை என்னென்ன நோய்கள் என்பதை வாத நோய் 84, பித்த நோய் 48, கபநோய் 96, தனுர்வாத நோய் 300, காச நோய் 7, பெருவயிறு நோய் 8, சூளை நோய் 200, பாண்டு நோய் 10, கண்ணோய் 90, சிலந்தி நோய் 60, குண்ம நோய் 8, சன்னி நோய் 76, ஏப்ப நோய் 95, சுரநோய் 85, மகோதர நோய் 7, தலைவீக்க நோய் 5, உடம்பு வீக்க நோய் 16, பிளவை நோய் 10, படுவன் நோய் 11, தொப்புள் நோய் 7, பீலி நோய் 8, வசிய நோய் 5, கரப்பா
நோய் 90,